Hello children, welcome to Time to Learn Easy. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th standard social science economics 3rd unit food security and nutrition இந்த யூனிட்ல part 7 வந்து நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் ஸ்டேட்டஸ் இன் தமிழ்நாடு. நியூட்ரிஷன் அதாவது தமிழ்நாட்டில் ஊட்டச்சத்து அது மற்றும் ஆரோக்கியத்தோட நிலை. நியூட்ரிஷன் பிளேஸ் அ குரூஷியல் ரோல் இன் ஹியூமன் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். மனித ஆரோக்கியத்துக்கும் நல வாழ்வுக்கும் ஊட்டச்சத்து வந்து முக்கிய பங்கு வகிக்குது. அட் த நேஷனல் லெவல், டிஸ்பைட் ஹையர் economic growth, improvements in human development indicators like nutrition levels of the population have been unacceptably slow. அதாவது தேசிய அளவில் அதிக பொருளாதார வளர்ச்சி இருந்தாலும் ஊட்டச்சத்து அளவுகள் வந்து மாதிரியான மனித வளர்ச்சி குறியீடுகள் அதோடைய மேம்பாட்டுகள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கு. A large number of Indian children are stunned. அதாவது இந்திய குழந்தைகள் வந்து என்னது நிறைய அதிக அளவுல இந்திய குழந்தைகள் வந்து வளர்ச்சி குன்றி தான் காணப்படுறாங்க. A substantial number of Indian children and women are underweight, anemic and suffer from micronutrient deficiencies. அதாவது இந்திய குழந்தைகள் வந்து என்னது பொதுவா ஒரு பெரிய ஒரு கணிசமான அளவில் உள்ள குழந்தைகள் வந்து குழந்தைகள் மட்டும் இல்ல பெண்கள் வந்து ரொம்ப எடை கம்மியாகவும் அனீமிக்கா ரத்த சோகை அதாவது உடம்புல ரத்தம் வந்து கம்மியா இருக்கிறது மற்றும் மைக்ரோ நியூட்ரியன் நுண் ஊட்டச்சத்து குறைபாடுகள் மைன்யூட்டான நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து என்னது அவங்களுக்கு சுத்தமா கிடைச்சிருக்காது. சோ இந்த மாதிரி வந்து என்னது தான் பாதிக்கப்படுறாங்க. To address these concerns, the central and state governments have been channelizing substantial resources into various health and nutritional schemes and programs like integrated child development services, midday meals, reproductive and child health programs and national rural health mission. அதாவது சோ இந்த மாதிரி இந்த பிரச்சனைகளை எல்லாம் நீக்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து நிறைய சுகாதார ஊட்டச்சத்து திட்டங்களான என்னெல்லாம் திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா என்னது இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ் அதாவது குழந்தைகள் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள், அப்புறம் மிட் டே மீல்னா என்னது மதிய உணவு திட்டம், அப்புறம் ரிப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் ப்ரோக்ராம் அதாவது குழந்தைகள் என்னது சுகாதார திட்டங்கள், ரீப்ரொடக்டிவ்னா என்னது இந்த குழந்தைகள் ரீப்ரொடக்டிவ்னா கருத்தரிக்கிற அந்த இது சரியா. அப்புறம் வந்து என்னது நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படின்னா என்னது தேசிய கிராமப்புற சுகாதார பணி. இந்த மாதிரியான நிறைய திட்டங்கள்ல கவனம் செலுத்திட்டு வருது. However, an effective scaling up of these efforts is required to mitigate the incidence of undernutrition in the country. So இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருந்தாலும் நாட்டுடைய ஊட்டச்சத்து குறைவான நிகழ்வுகளை வந்து கம்மி பண்றதுக்காக இந்த முயற்சிகளை வந்து என்னது திட்டங்கள் இருக்கிறது பெருசு கிடையாது, என்னது அதெல்லாம் திறம்பட செயல்படுத்துறதுதான் ரொம்ப முக்கியம். Tamil Nadu has played a pioneering role in bringing about significant changes in the health and nutrition status of children under 6 years of age, pregnant women, lactating mothers and adolescent girls. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து 6 வயசுக்கு உள்ள குழந்தைகள், அப்புறம் கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டக்கூடிய லாக்டேட்டினா எனது பாலூட்டக்கூடிய தாய்மார்கள், அப்புறம் இளம் பெண்கள். ஸோ இவங்களுடைய உடல் நலத்துல வந்து எனது ஹெல்த் அப்புறம் இவங்களுடைய ஊட்டச்சத்து நிலை வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர்றதுக்காக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வந்து என்னது இந்தியாவிலேயே ஒரு முன்னோடியான ஒரு ஸ்டேட்டா வந்து என்னது இருக்கு. The government of Tamil Nadu's successive budget outlays for nutrition and health
ஆர் த ஹையஸ்ட் இன் த கண்ட்ரி. அதாவது தமிழ்நாட்டில் தான் வந்து என்னது இந்த ஊட்டச்சத்து இதையெல்லாம் வந்து என்னது இதுல எல்லாம் ஊட்டச்சத்து ஆரோக்கியம் இதுக்காக நம்முடைய தமிழ்நாடு அரசோட ஒவ்வொரு வரவு செலவு திட்ட அந்த இதுல பட்ஜெட் இதுல வந்து என்னது நம்ம அதிக அளவுக்கு நிதி ஒதுக்குறது வந்து என்னது நம்ம நாட்டிலேயே தமிழ்நாடு தான் அதிக நிதி ஒதுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டா இருக்கு. The performance of the IDS scheme and the புரட்சி தலைவர் எம்ஜிஆர் nutritious meal program in Tamil Nadu are considered one of the best in the country. அதாவது என்னது நம்ம ICDS திட்டம், அப்புறம் தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம். ஸோ இதோடைய செயல்திறன் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்றா இருக்கு. The government of Tamil Nadu's policy for a malnutrition-free Tamil Nadu guides the state's long-term multi-sectoral strategy for eliminating malnutrition. அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத தமிழ்நாடு அப்படின்ற தமிழ்நாட்டுடைய கொள்கை ஊட்டச்சத்து குறைபாட்டை அகற்றுறதுக்காக மாநிலத்தோடைய நீண்ட கால பல துறை கொள்கைகளை கண்டினியூஸா வந்து எனது நான் ஸ்டாப்பா செய்யற மாதிரி நிறைய கொள்கைகளை வந்து எனது செயல்படுத்துது. The goal is reducing human malnutrition of all types of the levels of best performing countries. ஸோ இவங்களுடைய நோக்கம் அப்படி என்ன அப்படின்னு சொன்னா எனது தமிழ்நாட்டில் எல்லா எனது ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிறது வந்து எனது எந்த நாட்டிலேயுமே இல்லாத அளவுக்கு வந்து எனது நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான லெவல்ல இந்த ஊட்டச்சத்து குறைபாடே இல்லாத அளவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது தான் வந்து என்னது இதோடைய முக்கியமான குறிக்கோளா இருக்கு. இன் தமிழ்நாடு ICDS is being implemented through 54,439 child centers comprising 49,499 Anganwadi centers and 4,940 mini Anganwadi centers in 434 child development blocks. That is அதுல வந்து எனது 385 ரூரல், 400 அர்பன் அண்ட் 2 ட்ரைபல். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து 434 வந்து என்னது குழந்தைகள் சைல்டு டெவலப்மெண்ட் பிளாக்ஸ், அதாவது குழந்தைகள் மேம்பாட்டு தொகுதி. அதுல வந்து எனது 385 வந்து கிராமத்துல இருக்கு, 47 வந்து நகர்ப்புறத்துல இருக்கு. அப்புறம் 2 வந்து எனது 2 ட்ரைபல்னா பழங்குடியினர். அப்புறம் 54,499 வந்து அங்கன்வாடி மையங்கள், 4,940 எனது சின்ன அங்கன்வாடி மையங்கள். இது மூலமா வந்து எனது இந்த திட்டங்களை வந்து என்ன செய்து செயல்படுத்துது. அதாவது எனது ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கக்கூடாது இந்தியால எந்த கண்ட்ரி. With steady expansion into unreached areas, increasing coverage of marginalized groups, enhanced allocations and enlarged scope of services, ICDS is now considered to be one of the world's largest programs of its கைண்ட்ஸ். அதாவது அணுகப்படாத பகுதிகளுக்கு நிலையான விரிவாக்கம், அப்புறம் ஓரங்கட்டப்பட்ட குழுக்களுடைய பாதுகாப்பு, மேம்பட்ட ஒதுக்கீடுகள், ஸோ அதோடைய சேவைகளுடைய விரிவாக்கம். இதோட ICDS இப்போ வந்து எனது உலகில் மிகப்பெரிய திட்டத்தில் ஒன்னா வந்து எனது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திட்டம் வந்து கருதப்படுது. அடுத்தது எனது PTMGR NMP அப்படிங்கிறது எனது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மால் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம். சரியா? ஸோ இது மூலமா is considered to be the largest known meal program in the country for combating malnutrition among children. ஸோ அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் வந்து குழந்தைகிட்ட வந்து ஊட்டச்சத்து குறைபாடை எதிர்த்து போராடுறதுக்கும் அப்புறம் வேற என்னெல்லாம் செய்யுது, இன்க்ரீசிங் பிரைமரி ஸ்கூல் என்ரோல்மெண்ட் அண்ட் ரெடியூசிங் டிராப் அவுட் ரேட்ஸ், அப்புறம் தொடக்க பள்ளி சேர்க்கையை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கும், டிராப் அவுட்ஸ்னா என்னது பாதியிலே ஸ்கூலுக்கு போகாம நிற்பாங்க இல்லையா, ஸோ இதை வந்து கம்மி பண்றதுக்கும் நம்முடைய நாட்டில் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு திட்டமா வந்து என்னது மதிய உணவு திட்டமா இது கருதப்படுது. ஸோ சாப்பாடு போடும்போது என்ன செய்ய மாட்டாங்க, ஸ்கூலை விட்டு நிக்க மாட்டாங்க, ஸ்கூலுக்கு வருவாங்க. அதர் ஸ்டேட்ஸ் இன் த கண்ட்ரி ஹேவ் மாடல்டு தேர் நோ
noon meal programs along the lines of Tamil Nadu's பயோனியரிங் எஃபெக்ட். அதாவது நாட்டில் வந்து மற்ற ஸ்டேட்ஸ் வந்து தமிழ்நாட்டோட இந்த பயோனியரிங் முன்னோடி முயற்சிகளின்படி மதிய உணவு திட்டங்களை வந்து எனது தமிழ்நாட்டை காப்பி அடிச்சு தான் எனது மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து என்ன செஞ்சிருக்கு, வடிவமைச்சிருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் ஆன்கோயிங் ஸ்கீம்ஸ் இன் தமிழ்நாடு. அதாவது இப்போ தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான திட்டங்கள் என்னென்ன? அண்டர் Dr. Muthulakshmi Reddy Maternity Benefit Scheme, financial assistance to the tune of 12,000 is being disbursed to poor pregnant women. அதாவது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இவங்களுடைய மகப்பேறு நலத்திட்டம். ஸோ அதுக்கு கீழே ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து 12,000 நிதி உதவி வழங்கப்படுது. The Chief Minister's Comprehensive Health Insurance Scheme was launched in the state in 2011 to 12 with the aim to provide universal health care to all by providing free medical and surgical treatment. அப்புறம் முதலமைச்சருடைய விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டம் 2011-12 வருஷத்துல இந்த திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. இதோடைய நோக்கம் வந்து எல்லாருக்குமே உடல் நலம் வழங்கக்கூடிய நோக்கில வந்து அரசாங்கத்தால இலவச மருத்துவ அறுவை சிகிச்சை வந்து எனது வழங்கப்படுது. தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஹஸ் லான்ச்ட் ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், தட் இஸ் 108 எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் சர்வீஸ். அதாவது தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டங்கள் இலவசமா ஆம்புலன்ஸ் சேவையை வந்து அறிமுகப்படுத்தி இருக்கு. அது 108 ஆம்புலன்ஸ் சேவையும் இதுக்குள்ள அடங்கும். The school health program emphasizes on providing comprehensive healthcare services to all students studying in government and government aided schools. அதாவது பள்ளி சுகாதார திட்டம். ஸோ இதோடைய விரிவான சுகாதார சேவையை அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் வழங்குறத வலியுறுத்துது. The National Leprosy Eradication Program is being implemented in the state with the aim to detect and to provide sustained regular treatment to all leprosy patients. அதாவது தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம். இது மூலமா எல்லா தொழுநோயாளிகளையும் வந்து கண்டறிஞ்சு அவங்க தொடர்ச்சியான சிகிச்சையை வழங்குறத நோக்கமா வச்சு எனது மாநிலத்தில் செயல்படுத்தப்படுது. நெக்ஸ்ட் சம் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் இன் தமிழ்நாடு. இது 5th 2 மார்க் கொஸ்டின். என்னெல்லாம் பாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம், நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு பிரைமரி எஜுகேஷன், ஜெனரல் ஐசிடிஎஸ் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் வேர்ல்ட் பேங்க் அசிஸ்டன்ட் இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ், பிரதான் மந்திரி கிராமோதய யோஜனா ஸ்கீம், தமிழ்நாடு இன்டகிரேட்டட் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம், மிட் டே மீல் ப்ரோக்ராம். ஸோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம்னா என்னது? ஊட்டச்சத்து. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து உணவு திட்டம். நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு பிரைமரி எஜுகேஷனா ஆரம்ப கல்விக்கு தேசிய ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம். ஜெனரல் ஐசிடிஎஸ் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் வேர்ல்ட் பேங்க் அசிஸ்டட் இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ்னா பொது ஐசிடிஎஸ் திட்டங்கள் மற்றும் உலக வங்கி உதவியோட ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள். பிரதான் மந்திரி கிராமோதயா யோஜனா ஸ்கீம் அப்படின்னா பிரதம மந்திரி கிராமோதய யோஜனா திட்டம். தமிழ்நாடு இன்டகிரேட்டட் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்னா தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம். மிட் டே மீல் ப்ரோக்ராம்னா மதிய உணவு திட்டம். ஸோ நாம அடுத்தது ஒன் வேர்ட்ஸ் பார்ப்போம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். டேஸ் ஆஃப் த food is physical availability of food stocks in desired quantities, which is a function of domestic production, changes in stocks and imports, availability of food. Buffer stock is the stock of food grains, namely wheat and rice procured by the government through the FCI. Which is correct?
high yielding variety seeds, MSP minimum support price, PDS public distribution system, FCI Food Corporation of India. All are correct. எல்லாமே correct தான். DAS are extended assistance through its public law 480 unit. DAS revolution was born in India, paving way for self-sufficiency in food grain production, green production. DAS is the only state in India to adopt universal PDS, Tamil Nadu. DAS is the process of providing or obtaining the food necessary for health nutrition. Filling the blanks, DAS is an important indicator of nutrition deficiency, anemic, underweight no போடலாம். In the year 2013, National Food Security Act was passed by the Indian Parliament. Consumer play an important role in the supply of quality goods at responsible rates to common people. Match the following: consumer cooperatives, supply of quality goods, public distribution system, subsidized rates, UNDP, United Nations Development Program, National Food Security Act 2013, Kerala, least poor region. Next, assess and reason. Assess and purchasing power increases, price decreases and vice versa. Reason: the production of goods decline, the price of goods increases and then purchasing power is affected. So answer A is correct. R is the correct explanation of A. Question answer பாரு. Define food security according to FAO. What is the basic three components of food and nutrition security? What is the role of FCI in Green Revolution? What are the effects of Green Revolution? Write some name of the nutrition programs of Tamil Nadu. Detail. Elucidate why the Green Revolution was born. Explain minimum support price. Elaborate the public distribution system. What are the factors affecting the purchasing power and explain them. What are the main objectives of the new agricultural policy? Thank you, children.